ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களோட டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ண அவங்க ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்க. ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டில் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு 3 ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஃபேவரட் ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா ஸ்டீல். ஓகே, இந்த 3 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் எந்த கண்டிஷனில் இருக்குது, என்ன ரேஞ்ச் ஆகும், எந்த ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சின்னதாக ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எந்த அளவுக்கு லைக் நீங்கள் பண்ணுறீங்களோ இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூ அப்லோட் செய்யப்படும் சொல்லிட்டு வரேன் லாஸ்ட் சில வீடியோஸை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி 50 பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு ரிகவர் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அதாவது நான் ஸ்டாப் காலையில் ஓப்பன் ஆனது ஈவினிங் க்ளோசிங் வரலாம் கூட ஹையில் தான் கொடுத்துருக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா டே சார்ட்டை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சின்னதாக ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே டே சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஓகே இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு இது வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு. அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகணுன்னு பார்த்தா இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். நம்ம இதில் என்னென்னா ஃபைனலாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருந்தால் நம்ம இந்த இடத்துல சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல கேண்டில் பார்த்திங்கன்னா பாடி வந்து மேலே சைட் க்ளோசிங் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ மேலே சைட் க்ளோசிங் கொடுத்து நம்ம வந்து பாசிட்டிவ் மூமெண்ட் கண்டிப்பாக பார்க்கலாம். நாளைக்கு மெயின் நெக்ஸ்ட் வீக்லேயும் நம்ம பாசிட்டிவ் மூமெண்ட் பார்க்கலாம். எது வரையிலும் பாசிட்டிவ் மூமெண்ட் பார்க்கலாம்னா இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போகிற வரையிலும் நம்ம பாசிட்டிவ் வேவ் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவில் சின்ன கேண்டில்ஸ் அமைஞ்சு இந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம பாசிட்டிவ்க்கான வியூவே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சேலிங்கான வியூ எப்போ வருவோம் நம்ம அப்படின்னா, எப்போ இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸில் பிரேக் ஆகிட்டு கீழே வந்துட்டோம், அப்போ 14,600 பிரேக் ஆகிட்டு கீழே வரும். நம்ம சேலிங்கான வியூ நம்ம அது மேலே நிஃப்டி 50 மேலே செலுத்துவோம். ஏன்னா அது வந்து ஒரு சேலிங் சிக்னல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் சிக்னல் ஒரு அந்த சைடு மேலே கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு மேலே திரும்பவும் கீழே வந்து பிரேக் பண்ணிவிட்டு சேலிங் அகைன் இங்கே ஒரு சேலிங் சிக்னல் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ மேலே ஒரு கரெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக போன மாதிரி இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ஷார்ட் டைமுக்காக பாசிட்டிவ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாசிட்டிவ் கிடையாது இது. ஓகேங்க, ஸோ புரிஞ்சுங்க, ஒன்லி இன்டர்டே ட்ரேடிங்காக பாசிட்டிவில் இருங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் கிடையாது. ஓகே சரி, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா சேம் சுச்சுவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே புல் பேக் எடுக்கிறதுக்காக சான்சஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. சரி, இந்த லெவல் மேலே அப்போஸ் மேலே எது வரலும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா சேம் அதே தான் அவங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நமக்கு அப்பர் சைடில் ட்ரெண்ட் லைனும் இந்த ஏரியாவில் டச் ஆகிடும். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த தோராயமாக போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அங்கேயும் இங்கேருந்து ஃபாலோ ஆகுதா என்னன்னு ஃபர்தர் நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு நம்ம பை சைடு வியூ இருக்கும். பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே பை சைடு வியூவில் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் டைமுக்காக இன்டர்டே ட்ரேடிங்காக பை சைடு வியூ இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டாடா ஸ்டீல் பார்த்துடலாம். ஓகேங்களா, டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு. ஓகே, ஒரு கன்சாலிடேஷன் வந்திருக்கு. அந்த கன்சாலிடேட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் மேலே அப் மூவ் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக நல்ல ஒரு மூவ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, இதில் நம்ம ஷார்ட் டைமில் நான் 5 மினிட்ஸ் சார்ட்டில் போட்டோம் அப்படின்னா இது பாருங்க மேடம், நல்ல ஒரு கிளியராக சான்சஸ். அகைன் உங்களுக்கு நாளைக்கு ஒரு பை மூமெண்ட் வந்தது அப்படின்னா தாராளமாக பை பண்ணலாம். 804 அபோவ் மேலே நீங்கள் பையிங்கான சான்சஸ் தேடலாம் ஃப்ரெண்ட். ஓகே, 804 அபோவ் நீங்கள் பையிங்கான சான்சஸ் டாடா ஸ்டீலில் தேடலாம். மார்க்கெட் ஒரு வேளை நெகட்டிவ் ஆனது அப்படின்னா பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள். நெகட்டிவ் போகிற ஸ்டாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ் பண்ணலாம். நெகட்டிவ் போகிற ஸ்டாக்ஸ்னால் வாங்க அடுத்த ஸ்டாக் இருக்குது பஜாஜ் ஃபைனான்ஸ். ஓகே, பஜாஜ் ஃபைனான்ஸில் நெகட்டிவ்க்கான சினாரியோ சும்மா அருமையாக இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணணும். எங்கே வெயிட் பண்ணணும்னா பிரேக் அவுட். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ பிரேக் டவுன் கொடுக்குதோ அப்போ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் சேலிங்கான சான்சஸ். ஏன்னா இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரேட்டில் உங்களுக்கு சேலிங் கிடைச்சது அப்படின்னா இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த லைனில் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இது வந்து சேஃபர் ஜோனு, இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடு. இந்த லைனில் பிரேக் எடுத்திங்கன்னா மேலே இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கே பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ட்ரெண்ட் லைன் இங்கே இப்படி ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா
இங்கே செல்லிங்கான சான்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேட்டஸ் நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கே ரேஷன் ஜோன் வருது, எங்கே நம்ம பிரேக் அவுட் எடுக்கணும் அப்படின்றத ஈஸியாக கேட்ச் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கனாலும் 699 ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். ப்ளஸ் எவ்ரி மந்த் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினாரும் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ பிடிச்சிருந்தா மந்த்லி 699 ப்ரைம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு 699 பே பண்ண முடியல அப்படின்னா கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள், Aliceblue, Upstocks, FYERS. நீங்கள் எதில் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் 699 பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட் டு பே 699, ஒன்லி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் பார்க்கலாம். ரிலையன்ஸில் 5 minutes சார்ட் என்ன சொல்லுது பாருங்கள். 5 minutes சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு டே சார்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, டே சார்ட்டில் உங்களுக்கு ஒன்றும் ஒரு கிளியராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, டே சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிளியராக இல்லை. ஏன் அப்படின்னா இந்த கரெக்ஷன் சொன்ன இல்லைங்க, நான் ஆல்ரெடி இந்த லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 1600 1400 ரேஞ்ச் வந்தால் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு லாஸ்ட் டைம் வீடியோவில். ஆனால் இந்த மூட் வந்து செல்லிங் மூட் இல்லை அதில். ஓகே, மேலே வந்து பை சைடு தான் இருக்குது. ஸோ பை சைடில் சின்ன கரெக்ஷன் வந்து அகைன் உங்களுக்கு பை சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரிலையன்ஸை பொறுத்த வரலும் பை சைடு வியூவை நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே சார்ட்டில் வந்து டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிவிட்டு சின்ன ரீடெஸ்ட்மெண்ட்காக வந்து ஸோ இங்கேருந்து நம்ம பையிங்கான வியூவை எதிர்பார்க்கலாம் டே சார்ட்டை பொறுத்த வரலும். அப்படியே நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேம் போனால் 15 minutesல சேம் இதே நம்ம கண்டினியூ பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ இங்கே கண்டினியூ பண்ணுறப்ப என்ன பண்ணுறோன்னா சேம் சுச்சுவேஷன் இங்கேயும் வந்து பாருங்கள். ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணணும், பையிங்கான சான்சஸ் தருங்க. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஒரு டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகிருக்குது. ப்ளஸ் இங்கே சின்ன ஷார்ட் டைமில் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சின்ன ரீடெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அகைன் அங்கே ஒரு உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தான் நீங்கள் ரிலையன்ஸில் பையிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒருவேளை ரிலையன்ஸில் உங்களுக்கு நெகட்டிவ் இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பாருங்கள். இங்கேயும் நீங்கள் பையிங்கான சான்சஸ் தரலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியாக போடுறதுன்னு கேட்ச் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் நியூ ட்ரேடர்ஸ் சேர்ந்து இந்த இடத்துல பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். மெயின் வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது ஒரு ரீசன்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.